ஸ்ட்ரெச் மார்க் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, நான் இன்னைக்கு வந்து தமிழ்ல வீடியோ பண்ண போறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ப்ரெக்னன்சில இருக்கும்போது 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நான் இப்ப தான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன். அந்த ப்ராடக்ட்டே காணோம். ஐ அம் குவைட் சர்ப்ரைஸ்ட். ஒண்ணு வந்து ஃபேட் ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் அண்ட் இன்னொன்னு வந்து இந்த ஆயில். இது வந்து ஹோபா ஆயில். நான் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, இதான் அந்த ஃபேட் ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம். இதில வந்து வைட்டமின் ஏ, சி, இ இருக்கு. இட்ஸ் சேஃப் டு யூஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அவகாடோ ஆயில், ரோஸ் ஹிப் ஆயில், ஆலிவ் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருக்கு. அண்ட் ஆல்சோ மெயினா வந்து இந்த இன்கிரீடியன்ட் சென்டலா ஏசியாட்டிகா. அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, காலஜன் கம்மியாகிறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராம பிரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த இன்கிரீடியன்ட். இந்த பிராண்ட்லேருந்து நான் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. மெயினா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து எதனால வருதுனாக்கா, நம்ம ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திருப்பியும் வந்து அது இப்படி சுருங்குறதுனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. அண்ட் காலஜன் அந்த இடத்துல லாஸ் ஆகுறதுனால அந்த ஸ்ட்ரெச் ஆற ஸ்கின் வந்து அந்த மாதிரி அப்பியர் ஆகுது. ஸோ நீங்க அத வந்து மாய்ஸ்சரைஸ்டா காலஜன் ப்ரொடக்ஷன வந்து ஆன்ல வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பிரெக்னன்சி ஃபேஸ் தாண்டிட்டீங்க, பிரஸ்ட் ஃபீடிங் ஃபேஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த 3 ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு வந்து பாடி எக்ஸ்ஃபோலியேட்டர், இன்னொன்னு பாடி வாஷ், இன்னொன்னு பாடி ஆயில். பாடி எக்ஸ்ஃபோலியேட்டர்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட், ரெட்டினால்டிஹைட். ரெட்டினால்டிஹைட் வந்து வைட்டமின் ஏ, எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏ. இது 11 டைம்ஸ் ரெட்டினால விட ஸ்ட்ராங். இட்ஸ் பவர்ஃபுல் பட் ஜென்டில். ஸ்டெம் செல் இருக்கு. எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து பாடியில போட்டுட்டு 1 to 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்க வந்து போய் பாத் பண்ணலாம். இந்த வாஷ் வச்சு. இந்த வாஷ்லேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினால்டிஹைட், டெட்ராஹெக்ஸாடாக்டைல் அஸ்கார்பேட், நைசினமைட், டெர்ம் ஸ்டெம் செல், வந்து அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட் வந்து வைட்டமின் சி. ரெட்டினால்டிஹைட் வந்து காலஜன் ஸ்டிமுலேட் பண்ணும். டெட்ராஹெக்ஸாடாக்டைல் அஸ்கார்பேட் வந்து அகைன் அது காலஜன் ஸ்டிமுலேட் பண்ணும். நைசினமைட் வந்து ஸ்கின் பேரியரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சீபம் கண்ட்ரோல் பண்ணுது. சீபம் செக்ரீட் ஆகுறதுனால என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு அந்த பம்பி ஸ்கின் வரும். எனக்குலாம் வந்து வேக்சின் பண்ணதுக்கப்புறம் பம்ப்ஸ் வரும் பேக்ல. இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வராம இருக்கேன். ஸ்டெம் செல் வந்து காலஜன் ஸ்டிமுலேட் பண்ணும். அஸ்கார்பிக் ஆசிட் வந்து பிரைட்டன் பண்ணும். வைட்டமின் சி வந்து பிரைட்டன் பண்ணும். இதுல வந்து ஒரு 3 பம்ப் தான் எனக்கு ஹோல் பாடிக்கு யூஸ் ஆகுது. இன்டிமேட் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இட் குட் காஸ் எனி ஹார்ம். எனி ப்ராடக்ட், எனி பாடி வாஷ் அங்க யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர் கூட நீங்க அங்க போடாதீங்க. இன்னத்தை போடலாம், அண்டர் ஆர்ம் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாடி ஆயில். இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு. ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருக்கு, ஹெம்ப் சீட் ஆயில், ஜோஜோபா ஆயில், ஸ்குவாலேன் இருக்கு. ஸ்குவாலேன் வந்து மாய்ஸ்சரைசஸ். டெட்ராஹெக்ஸாடாக்டைல் அஸ்கார்பேட், அஸ்கார்பிக் ஆசிட், ரெட்டினால்டிஹைட், பாஸ்போலிபிட்ஸ், கிளிசரின் இதெல்லாம் இருக்கு இதுல. எப்ப யூஸ் பண்ணணும்னா, குளிச்சுட்டு வெளியில வந்த உடனே பேக் ட்ரை பண்ணிடுங்க. டேம்பா இருக்கணும், ஸ்கின் வெட்டா இருக்கக்கூடாது. லைட்டா அந்த மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிட்டு போடாதீங்க. இது ஆயில் அப்சார்ப் ஆகாது உடனே. ஸோ இதை வந்து நீங்க கண்டினியூஸா அந்த ஸ்ட்ரெச் மார்க் ஏரியால, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்க ஏரியாலாம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிறது ஓவர் த மந்த்ஸ் பார்ப்பீங்க நீங்க. உடனே ரிசல்ட் தெரியாது. யூ ஹாவ் டு பி வெரி பேஷண்ட் அபவுட் இட். ஐம் பீன் சீயிங் so good result with it. It's barely visible. இந்தியாவுக்கு ஷிப்மெண்ட் இல்ல. பிகாஸ் ஆஃப் சம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ். பட் நீங்க வந்து style.in சொல்லி ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க அது வாங்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பாருங்க. பிரெக்னன்சில நீங்க வந்து டெர்மா நீடில் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இந்த ரெட்டினால்டிஹைட் இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, யூஸ் அ டெர்மா ஸ்டாம்ப் ஆர் டெர்மா நீடில். இது பார்த்தீங்கன்னா டெர்மா ஸ்டாம்ப்பு. இதில வந்து மல்டிபிள் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ 0.25 இருக்கு, 0.5 அதுலேருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் அதில நீடில் இருக்கு. அண்ட் இது இது வந்து வாஷ்லாம் பண்ணக்கூடாது. நீடில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இது வந்து ஆல்கஹால் ஸ்ப்ரே. நான் வந்து இதில ஸ்ப்ரே பாட்டில்ல டிஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீடில் வந்து நானு ஃபுல்லா ஓப்பன் பண்ணிருவேன். ஸோ தட் எல்லாமே அப்படியே ஸ்டெர்லைஸ் ஆகுன்ட்டு. ஸோ இத வந்து நீங்க இப்படி வச்சு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ அது அப்படியே ஏர் ட்ரை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு கீழே வச்சுருங்க. அது அப்படியே ஏர் ட்ரை ஆகட்டும். ஃபேஸ்க்கு, ஸ்கேல்ப்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு தான் பிக்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 0.5 வந்து அவ்வளோ நல்லா பிக்மெண்டேஷன் கம்மியாகும் அண்ட் காலஜன் இன்க்ரீஸ் பண்ணும், போர் சைஸ் ரெடியூஸ் பண்ணும். ஐ எம் ஸ்டில் யூஸிங் இட் ஆன் மை ஃபேஸ்.
முன்னாடி வந்து நான் ரோலர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ரோலர் வந்து ZGTSன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்தியால இருந்து தான் வாங்குனேன். 0.5 ரோலர், அப்புறம் வந்து 1 ரீசென்ட்டா 1 1.5வும் வாங்கியிருக்கேன். 1.5 அதிகம் யூஸ் பண்றது கிடையாது. 1 வந்து நான் பாடி ஸ்ட்ரெட்ச் மார்க்ஸ்க்காக வாங்குனேன். பட் மோஸ்ட்லி பிக்மென்டேஷனுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. நீஸ்ல, எல்போஸ்ல பிக்மென்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னா 0.5 யூஸ் பண்ணுங்க. 1 வந்து ஸ்ட்ரெட்ச் மார்க்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் நீங்க வந்து ஆப்ட் பண்ணுங்க. மேக் ஷூர் இட் இஸ் டைட்டானியம் நீடில். ஸோ ZGTS வந்து நல்ல பிராண்ட் அது. அது யூ கேன் கோ ஃபார் இட். 500க்குள்ள தான் வரும் ஒரு ரோலர் உங்களுக்கு. ஸோ யூ கேன் யூஸ் இட் அப் டூ 12 to 15 டைம்ஸ் நீங்க வந்து அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு புது நீடில் தான் வாங்கணும். தண்ணீல மறந்து கூட கழுவிடாதீங்க. இட்ஸ் நாட் சேஃப். அதுல வந்து நெறைய பாக்டீரியா அக்யூமுலேட் ஆகும். ஸோ ஒன்லி ஆல்கஹால் ஒண்ணா டிப் பண்ணி வச்சு நீங்க கிளென்ஸ் பண்ணலாம். நீடில் வந்து கீழ படாம பார்த்துக்கோங்க. அதிலயே ஒரு லிட் மாதிரி வரும். ஸோ அந்த லிட்ல வந்து நீங்க ஆல்கஹால் ஃபில் பண்ணிட்டு, நீங்க அந்த நீடில் வந்து எல்லா பக்கமும் படுற மாரி வச்சுருங்க. 5 to 10 மினிட்ஸ் அதுல ஊற வைங்க. இல்ல நீங்க ஸ்ப்ரே யூஸ் பண்றீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணி அத ஏர் ட்ரை பண்ணி விடுங்க. இப்படி தான் நானு என்னோட ஸ்ட்ரெட்ச் மார்க்ஸ வந்து நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னோட ஃபேஸ்ல வந்து நானு பேஸ் மேக்கப்பே போடல. ஐ ஹவ் ஜஸ்ட் யூஸ்ட் கலர் கரெக்டர் ஆன் மை சின் அண்ட் திஸ் பார்ட் அண்ட் ஓவர் ஹியர். இது எவ்ரிடேக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது என்ன ப்ராடக்ட்ன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும், வேற ஏதாவது எத பத்தியாவது நான் வீடியோ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. அத பத்தி நான் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட். நான் வொர்க் அவுட்ஸ்க்குலாம் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்றேன். இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். See you in the next one. Cheers.